மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இஸ்ரேல்ல இருந்து வெளியான ஒரு வீடியோ இன்னைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய பதவிக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முக்கிய அதிகாரி ராஜினாமா செய்யற அளவுக்கு இன்றைக்கு பூதாகரமாக மாறியிருக்கு. அப்படி என்ன ஒரு வீடியோ இஸ்ரேல்ல இருந்து லீக் ஆயிருக்கு? இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பங்களுக்கு இந்த வீடியோ ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கா? இந்த காணொளியில தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இஸ்ரேலினுடைய முக்கிய இராணுவ தளமான நெகேவ்ல சிடி டைமன் அப்படின்ற ஒரு சிறைச்சாலை அப்படின்றது இருக்கு. இந்த நெகேவ் அப்படின்ற இந்த பகுதியில தான் கடந்த 2 மாதங்களாக, குறிப்பாக ஆகஸ்ட் மாசத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்குமே ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுல இந்த நெகேவ் பகுதியுமே ஒரு முக்கியமான ஒரு இராணுவ தளமா இருக்கும். ஏற்கனவே ஹவுத்திகள் நடத்தின இந்த ஒரு தாக்குதல்ல பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஹவுத்தி போராளிகளும் சரி அல்லது இஸ்ரேலினுடைய ஊடகங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில தான் அந்த நெகேவ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில பாலஸ்தீனிய கைதிகள் மிகப்பெரிய அளவுக்கான கொடுமைப்படுத்துறதா இருக்கட்டும் அல்லது கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சதா இருக்கட்டும், இந்த ஒரு வீடியோ கடந்த ஆகஸ்ட் மாசம் அன்னைக்கே லீக் ஆயிருந்தது. அன்றைக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அந்த நேரத்துல ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில இராணுவத்தில் இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞரா இருக்கக்கூடிய டோமர் அப்படின்ற ஒருத்தர் இந்த வீடியோ வெளியானது உண்மைதான், பாலஸ்தீனியர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டது உண்மைதான் அப்படின்றத அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு. அவர் சொன்ன மறுகணமே அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இப்போ இந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு இஸ்ரேல் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பா இருக்கு. சர்வதேச அளவுல நெத்தன்யாகுவுக்கும் சரி இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் சரி இன்றைக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலினுடைய கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பிணைய கைதிகளை ஹமாஸ் போராளிகள் காசாவுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு கட்டமா அவங்கள விடுதலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா கடந்த மாதம் ஏற்பட்ட அந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறமா 20 பிணைய கைதிகளை அவங்க விடுதலை செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம 20க்கும் மேற்பட்ட பிணைய கைதிகள் இறந்து போயிருந்தாங்க. அவங்களுடைய உடல்களை ஒவ்வொரு கட்டமா தேடி இஸ்ரேலுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நிலையில அந்த காசா போர், குறிப்பாக இஸ்ரேல் காசா மீது நடத்தக்கூடிய அந்த ஒரு தாக்குதலுக்கு நியாயம் கற்பிக்கும் விதமாக ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த 20 பிணைய கைதிகளை விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா காசா மக்களின் மீதான அந்த தாக்குதல் அப்படின்றது குறையும் அப்படின்ற ஒரு வாதத்தை அந்த நேரத்துல நிறைய பேர் வச்சிருந்தாங்க. பட் அப்படி கொடுத்துமே இன்னமும் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு தற்போது வரைக்கும். ஏன்னா சமீபத்துல நடந்த தாக்குதல்ல கூட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருந்தாங்க. அதுல 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் அடக்கம். அப்போ இந்த பக்கம் 20 பிணைய கைதிகளை இருந்ததை சர்வதேச அளவுல இஸ்ரேல் ஒரு பூதாகரமான விஷயமா ஆக்கியிருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய கைதிகள் சிறையில இருக்காங்க. அவர்களை மிகப்பெரிய அளவுக்கான கொடுமைகளை இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது காசாவிலிருந்து சில பேரை கைது பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியிலிருந்து அதிகமா கைது பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தோணும், காசா பகுதியில ஏன் கம்மியா கைது பண்ணாங்க, வெஸ்ட் பேங்க் பகுதியில ஏன் அதிகமா கைது பண்ணாங்க அப்படின்னா, காசாவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில ஹமாஸ் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால பெரும்பாலும் அந்த இடத்துல கைது அப்படின்றது இந்த 2 ஆண்டுகள் இந்த போர் சமயத்துல மட்டும்தான் நிறைய பேர் கைது பண்ணியிருந்தாங்க. அதுவே வெஸ்ட் பேங்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஹமாஸ் மாதிரியான ஒரு வலுவான அமைப்பு அப்படின்றது அங்க இல்லை. அப்போ அந்த இடத்துல குறிப்பா வெஸ்ட் பேங்க் பகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காணொலியே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை மீண்டும் இந்த இடத்துலயும் நான் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். என்னன்னா, அந்த வெஸ்ட் பேங்க் பகுதி முழுவதுமே பாலஸ்தீனிய அத்தாரிட்டி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது கிடையாது. வெறும் 18% நிலம் மட்டும்தான் பாலஸ்தீனிய அதிகார சபையினோடது. மீதி 82%ம் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஹமாஸ் மாதிரியான ஒரு அமைப்பு இல்லாததுனால எப்ப வேணாலும் யார் வேணாலும் கைது பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலை அந்த இடத்துல ஏற்படுது. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா கவனிக்கணும்.
ஹமாஸை வந்து ஆயுதங்கள் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு பக்கம் பண்றாங்க இல்லையா. ஒருவேளை காசா பகுதியில ஹமாஸ் இல்லாம போயிட்டாங்க, அதாவது ஹமாஸ் கிட்ட வந்து ஆயுதமே இல்லாம போயிடுச்சுன்னா இன்னைக்கு வெஸ்ட் பேங்குக்கு என்ன நிலைமையோ நாளைக்கு அதுதான் காசாவுக்குமே நடக்கும். ஸோ இந்த நிலையில தான் கடந்த ஒரு 70 ஆண்டுகளாக நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகள் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் வந்து கடந்த ஆகஸ்ட் மாசத்துல நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வீடியோ அப்படின்றது வெளியாச்சு. இப்போ இஸ்ரேலினுடைய அந்த தலைமை வழக்கறிஞர், அதாவது இராணுவத்திற்கான தலைமை வழக்கறிஞர் வந்து அவர் ராஜினாமா பண்ணும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. இந்த வீடியோவை வெளியிடணும் அப்படின்னு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததே வலதுசாரி தலைவர்கள் தான் அப்படின்றத அவரு குறிப்பிடுறாரு. ஏன் வலதுசாரி தலைவர்கள் இந்த ஒரு வீடியோவை வெளியிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்களினுடைய ஒரு சைக்கோ மனநிலை அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனியர்களை ஒரு மனிதராகவே அவங்க மதிக்கிறது இல்லை. எவ்வளவு கொச்சையாக அவர்களை வந்து இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேலைகள்ல இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகள் இருக்காங்க. இந்த நிலையில தான் அவர் ராஜினாமா பண்ணும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம்தான், இருந்தாலும் இதை வெளியிட சொல்லி எங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தாங்க அப்படின்றத அவரு பதிவு பண்றாரு. இந்த வீடியோ வெளியான உடனேயே அந்த வீடியோ காட்சியில எந்தெந்த ராணுவ வீரர்கள்லாம் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து இஸ்ரேல் அரசாங்கம் வந்து கைது பண்ணாங்க. ஆனா கைது பண்ண உடனேயே வலதுசாரி தலைவர்கள் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை வந்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பா அந்த வீடியோவினுடைய காட்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி அல் ஜசீரா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, கசிந்த காட்சியில் படை வீரர்கள் கண் கட்டப்பட்ட ஒரு பாலஸ்தீனிய கைதியை பிடித்து அழைத்து செல்லும் காட்சி, பின்னர் அவரை சுற்றி கவசங்களை வைத்து கொண்டு பாலியல் பலாத்காரம் செய்வது போன்ற காட்சிகள் காணப்பட்டன அப்படின்றத அல் ஜசீரா வந்து குறிப்பிடுறாங்க. அதே போல அந்த 15 நிமிட காட்சியில வந்து குற்றம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான காரணமா வந்து அந்த அல் ஜசீரா ரிப்போர்ட்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, 15 நிமிடங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைதியை உதைத்து மிதித்து அவர்கள் மேல் நின்று ஆயுதங்களால் அடிக்கவும் உடலில் பல பகுதிகளில் காயங்களை ஏற்படுத்தியும் தரையில் இழுத்து செல்லவும் மின் தடுப்பு கருவியின் மூலமாக அவரது உடல்களை சேதம் விளைவிக்கவும் தாக்கவும் செய்தனர் அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க அல் ஜசீராவில். அதன் பிறகு மருத்துவர்களினுடைய ரிப்போர்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, அந்த கைதியினுடைய குடல் அப்படின்றது வந்து கிழிந்து இருக்கு, அதே மாதிரி கடுமையான காயங்கள் அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கு. அவருடைய பின்பகுதியும் சரி நுரையீரலும் சரி மிகப்பெரிய அளவுக்கான காயங்கள் ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கு. உடைந்த விலா எலும்புகள் போன்ற பலத்த காயங்களுக்கும் அந்த கைதிகள் ஆளாகி இருக்கின்றனர். பின்னர் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து அல் ஜசீரா ரிப்போர்ட்ல வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த வீடியோ வெளியான உடனேயே கிட்டத்தட்ட 9 ஐடிஎஃப் ராணுவ வீரர்களை வந்து கைது பண்ணாங்க. ஆனா முதல் கட்டமாக 5 பேரை வந்து உடனடியாக அவங்க விடுதலை செஞ்சிருக்காங்க. மீதி 4 பேர் மேல பாலியல் குற்றம், அதாவது பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க அப்படின்ற எந்த விதமான ஒரு எஃப்ஐஆருமே பதிவு பண்ணாம அவங்க வெறும் அந்த கைதிகளை தாக்குனாங்க அப்படின்ற அடிப்படையில வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டதாக அல் ஜசீராவில் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாச்சுன்னா அது இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுக்கான அவமானம் ஏற்படும் ஒரு பக்கம், இன்னொன்னு அவருக்கு அதிக ஆண்டு தண்டனை பெற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாரு. இதுவே ஒரு பாலியல் குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 20 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு தண்டனை இருக்கும். இதுவே கைதிகள் அடிச்சாங்க அப்படின்னா ஒரு 4-5 ஆண்டுகள் அவங்க வெளில வந்துடலாம். ஸோ இதற்காக இஸ்ரேல் அரசாங்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த ராணுவ வீரர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகள் இத ஒரு குற்றமான நடவடிக்கையாகவே அவங்க பார்க்கவே இல்லை. இது ஒரு தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க அந்த இடத்துல வந்து முன்வைக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கடந்த அக்டோபர் மாதம் அன்னைக்கு பாலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு காசாவுக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் அமைச்சிருந்தாங்க. அதே போல இஸ்ரேலினுடைய ஹாஸ்டேஜஸ் பிணை கைதிகளையும் வந்து வெளியிட்டு அவங்கள வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த 2 சம்பவங்களையுமே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேல்ல எந்த விதமான கைதிகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை கூட அவர்களுக்கு இல்லை. ஏன்னா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த சட்டம் வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு வேணா பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, அதுவே பாலஸ்தீனியர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இல்லை.
நிறைய கைதிகள் விடுதலை ஆகும் பொழுது உடம்புல பல்வேறு விதமான காயங்களோட தான் அவங்க வெளியில வந்தாங்க. அதுவே ஹமாஸ் போராளிகள் கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான கைதிகள், அது கிட்டத்தட்ட 250 பேர்ல ஒரு சில பேரை தவிர பெரும்பாலான கைதிகள் மகிழ்ச்சியோட தான் அவங்க வெளியில வந்தாங்க. அதற்கான காணொளிகள் நிறையவே கடந்த காணொளிகளே நம்ம போட்டிருந்தோம். சமூக வலைத்தளங்களையும் நிறைய காணொளிகள் வந்துட்டு இருந்தது. அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனியர்களை ஒரு மனிதர்களாகவே மதிக்கல அப்படின்றது இந்த காணொளி மூலமாக நமக்கு தெளிவாகவே தெரியுது. இஸ்ரேல் சிறைச்சாலையில பாலஸ்தீனியர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.